அனிதா புஷ்பவனம் குப்புசாமி பீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டுக்கான மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனல்ல மகா கந்த சஷ்டி நோன்பை பற்றிய தகவல்கள் வருடந்தோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விரதமாக இருக்கு. முருகப்பெருமான் எல்லாருக்கும் பிடிச்ச இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய தெய்வம். எனக்கும் இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க. அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குது. அவரை வேண்டிட்டாலே பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தானாகவே வர்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அது அவர் பாத்தீங்கன்னா வள்ளல் கேட்ட உடனே எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அதனால பாத்தீங்கன்னா முருகப்பெருமான எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப வேண்டிக்கிட்டு வரோம். முருகப்பெருமான்கிட்ட இதுதான் வேண்டிக்கணும் அப்படின்றது கிடையாது. அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஸ்பெஷல் அப்படிம்பாங்க. மகாலட்சுமி தாயார்னா நமக்கு வாரி வாரி செல்வத்தை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஸ்பெஷலா வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றோம். இது கிடைக்கும் இது கிடைக்கும்னு. ஆனா முருகப்பெருமான மட்டும் வணங்கினா என்ன தெரியுமா, அனைத்துமே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணுமா முருகப்பெருமான வணங்கலாம். நல்ல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுமா முருகப்பெருமானை வணங்கலாம், கிடைச்சிரும். அதே போல நல்ல துணை வேணுமா, திருமணம் ஆக வேண்டிய நேரத்துல ஆகணுமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான்ட்ட. குழந்தை இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டால், மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி இருக்குல்ல, அதை மேற்கொண்டா கூட அதற்கான பலன் கிடைத்து நமக்கு சீக்கிரத்துல குழந்தை பேரு கிடைக்கும். அதே போல நிலத்தகராறா, நில பிரச்சனையா, இல்ல நமக்கு வீடு வாங்கணும் சொத்து வாங்கணுமா, முருகப்பெருமான் தான் கொடுப்பாரு. நல்ல வேலை கிடைக்கணும், வேல் வச்சுக்கிட்டு வேலை கொடுக்குறாரு இல்லையா. அதனால வேல் வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இருந்தா கூட நிறைய பேர் இன்னும் சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் சீக்கிரத்துல நான் தருவேங்க. பாத்தீங்கன்னா இந்த நல்ல வேலை கிடைக்க, ஆரோக்கிய குறைபாடு இருந்தா அதுவும் சீர் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அது எப்ப வேண்டிக்கலாம்னா, அவரை எப்ப வேணா வேண்டிக்கலாம். ஆனா சில நாள்கள் அவருக்கு உகந்த நாள்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக, உகந்த விரதமாக, உகந்த வழிபாடாக கருதப்படுறது பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் மேற்கொள்வது. இந்த நாள்கள்ல நம்ம விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயம் நடக்கும். கட்டாயம் இந்த வருஷம் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம விரதம் மேற்கொள்றதுக்குள்ள, அடுத்த வருஷம் விரத நாள் வர்றதுக்குள்ளரையே நமக்கு நம்ம வேண்டது அத்தனையுமே கிடைக்கும். அது கண்கூடாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 நாள்கள் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு நம்முடைய உடலையும் நம்ம ஆன்மாவையும் நம்ம புறத்தில் இருக்கக்கூடியவைகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். இந்த 6 நாளும் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபாட்டை மேற்கொண்டோம்னா நமக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அந்த நல்ல விஷயங்கள முக்கியமானது என்ன தெரியுமா, நம்ம ஆன்ம சுத்தின்றது இருக்கு இல்லையா, அந்த ஆன்ம சுத்தி கிடைக்கும். இந்த பாவங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தியிருப்போம். எத்தனை பேரும் மறைமுகமாக, அதாவது நேரடியாக கூட வேண்டாங்க, நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடுத்தவர்களை இலக்கரமாக பாக்குறது, அந்த முகமாக நிறைய தாக்கி இருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 6 நாள்கள் விரதம் முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம விரதம் மேற்கொள்றோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம அகங்காரம் ஒழிஞ்சு போய் பிறரையும் மனிதர்களாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். பஞ்சமா பாதகங்கள் செய்யறவங்க தொடர்ந்து முருகப்பெருமான் என்னமோ சொல்றாங்களே நம்மளும் இருந்துதான் பார்ப்போமே அப்படின்னு பாவங்கள் செய்யறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வருடம் இருந்தும் பாவங்கள் தொலைலன்னா அவர்கள் முருகன் மேல ஈடுபாடு வந்துரும். அடுத்தடுத்து வர்ற விரதங்கள் முருகப்பெருமான் மேல இருந்துகிட்டு அடுத்த மகா கந்த சஷ்டி விரதம் பண்ணும்போது அவர்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கூலி குறுகி போயிருவாங்க. அடடா, நம்ம சாமியை கும்பிடுறோமே, கும்பிட்டா போருமா, தப்பு செய்யறோமே, அந்த தப்பை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட மாபாதக செயல் செய்யறவங்களும், எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தாகும். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாமியை முருகரை கும்பிடுறோம், யாரையும் புண்படுத்தக்கூடாது, எந்த விதமான ஒரு மாபாதக செயலும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன பண்ணுவாங்க, நாளடைவுல
அவங்க நல்லவர்களாக மாறி வந்தாங்க. சரி, இந்த கந்த சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மாதந்தோறும் சஷ்டி விரதம் வருது இல்லையா, அதனால மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு இந்த தொடர்ந்து 6 நாள்கள் இருக்கக்கூடிய விரதத்தை நம்ம சொல்றோம். கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது என்ன, சஷ்டி விரதம்னா என்ன, மாதந்தோறும் இந்த சஷ்டி நாள்ல வருது இல்லையே, அந்த நாளை வந்து சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த நாள் ஒரு நாள்லயே நம்ம வந்து விரதம் இருக்கிறனால நம்முடைய வாழ்க்கையில மாதந்தோறும் இருக்கிற அந்த ஒரு நாள் விரதத்திலேயே பல மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அதுவும் குறிப்பாக இந்த 6 நாளும் தொடர்ந்து இருந்து முருகப்பெருமான் வழிபாட்டிலே நம்ம கவனத்தை செலுத்தணும்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணும், நீங்க விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 நாளும் வழிபாட்டிலே கவனத்தை செலுத்தி விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் விரதத்தை மேற்கொள்ளணும். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாளோட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. 7வது நாள் வந்து இந்த திருச்செந்தூர்ல அது லைவ்ல எல்லாம் காமிப்பாங்க. நீங்க இந்த வள்ளி தேவயானையை முருகப்பெருமான் மணந்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இல்லையா, அது எப்பவுமே ஒரு விஷயம். அவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக அள்ளி கொடுப்பார் இல்லையா. அதனால அந்த மகிழ்ச்சியான தருணத்துலதான் நம்ம விரதத்தை முடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து முருகப்பெருமான் வழிபாட்டிலே நம் கவனத்தை செலுத்த வேண்டும். விரதம் மேற்கொள்கிறவர்கள் அவங்களுக்கு சொல்றேன், நான் விரதம் மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 7 நாள்கள் தொடர்ந்து விரதம் இருக்கணும். எப்படி விரதம் இருக்கணும் இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். எப்படின்னா, ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடாமல் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை சாப்பிடாம இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி குடிச்சுக்கிட்டு விரதம் மேற்கொள்றவங்க இந்த காலகட்டத்திலயும் அந்த காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே பெரியவங்க, அப்படியும் மேற்கொள்றாங்க. அப்படி இல்லைன்னா பழச்சாறுகள் மட்டும் சாப்பிட்டு, அப்படி இல்லைன்னா இளநீர், இதெல்லாம் போன தடவை தகவல் சொல்லிட்டேன். இளநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் மேற்கொள்கிறவர்கள் இருக்கிறார். கடுமையான விரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். மிளகு விரதம் அப்படிம்பாங்க. முதல் நாள் விரதத்துல 1 மிளகு சாப்பிடுறது, 2வது நாள் விரதத்துல 2 மிளகு சாப்பிடுறது, 3வது நாள் மிளகுல 3 மிளகு சாப்பிடுறது. இப்படி மிளகை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இதற்கும் நான் வந்து தகவல்கள் சேகரிச்சேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம விரதம் மேற்கொள்றோம் இல்லையா, ஒருவேளை உணவாவது சாப்பிடுறோம், இல்ல ஒருவேளை வந்து இளநீர் சாப்பிடுறோம், பழச்சாறுகள் சாப்பிடுறோம், இல்ல பழங்கள் மட்டுமே சாப்பிடுறோம். திட உணவு இருக்கு இல்லையா, பழங்கள் மட்டும் சாப்பிடுறது. திரவ உணவு வந்து பழச்சாறுகள். இப்படி எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அதுல 1 மிளகையாவது சேர்க்கணும் அப்படின்னு. 2வது நாள் 2 மிளகு சேர்க்கறது அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அதனால என்னன்னா, இப்படி வெறும் மிளகு சாப்பிட்டு கடுமையான விரதம் இருக்க முடியறவங்க இருங்க. இல்லைன்னா கூட 1 மிளகு நம்ம சாப்பிடுற ஒரு வேளை உணவை சேர்க்கலாம். 2வது நாள் 2 மிளகு சேர்க்கறது, அந்த மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. அதனால நீங்க அப்படியும் பயன்படுத்திக்கலாம். 7வது நாள் 7 மிளகு சேர்த்து சாப்பிடுறது வழக்கம் உண்டு. இப்போ இந்த விரதத்துல நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன், உங்களுக்கு எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். உப்பு இல்லாமல் சாப்பிடுறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதத்துல உப்பு இல்லாமல் சாப்பிடுறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இப்படி உப்பு இல்லாமலும் நம்ம உணவு சாப்பிடலாம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம அதை நொறுக்கு தீனியாக இது நொறுக்கு தீனியாக சாப்பிடலாமான்னு சாப்பிடவே கூடாதுங்க. இந்த 6 நாளும் மகா சஷ்டி விரதம் இருக்கோம் இல்லையா, அதுக்கு தாற்பயமே என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிக கழிவுகள் எல்லாம், அதாவது நமக்கு வேண்டாத கொழுப்பு தங்கி இருக்கும், வேண்டாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறனால, சுகர், பிபி, இல்ல கொலஸ்ட்ரால், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த வேண்டாத கழிவுகளை, வேண்டாத நோய்களை எல்லாம் அகற்றுவதற்காகத்தான் இந்த 6 நாள் தொடர்ந்து விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்றது. இல்லைங்க, எங்களால விரதமே இருக்க முடியாது, 3 வேளையும் மாத்திரை சாப்பிட்டே ஆகணுங்க, இல்ல நான் கர்ப்பிணியா இருக்கேங்க, இல்லைங்க மாதவிலக்கு ஆயிடுச்சுங்க, ரொம்ப எனக்கு உடம்பு படுத்துங்க, இல்ல ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன், என்னால இருக்கவே முடியாதுங்க, 3 வேளை கொஞ்சம் கொஞ்சமாவது வயிற்றுல போட்டுக்கணுங்க, இல்லாட்டி கேஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆகும் தெரியுங்களா, நமக்கு என்னமோ இதயம் வலிக்கிற மாதிரி இருக்கு, போச்சு அவ்வளவுதான், இதயத்துல ஏதாவது வந்துச்சு அப்படின்னு நினைச்சு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க கேஸ்ட்ரிக் டேப்லெட் கொடுப்பாங்க, கேஸ் தாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க. அப்படி உணவு சாப்பிடாமல் இருந்தா கூட கேஸ் ஒரு சிலருக்கு இயல்பாகவே இந்த உண்டாகும். அப்பேற்பட்டவங்க எல்லாம் என்ன விரதம் எனக்கு இருக்கணும்னு ரொம்ப ஆசைங்க, பலன் இவ்வளவு கிடைக்கும்போது இந்த விரதம் மேற்கொள்ளாம இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, மௌன விரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை அடிக்கடி நான் வந்து பல பதிவுகள்ல, வழிபாட்டு பதிவுகள்ல, நோன்பு பதிவுகள்ல சொல்லிக்கிட்டு வர்றேன். மௌன விரதம் வந்து இருந்துக்கோங்க, அதனாலேயும் நமக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும். எப்படி நம்ம வந்து
உடலை வருத்தி இருக்கக்கூடிய விரதம் இருக்கிறோமோ அந்த பலன்கள் வந்து இந்த மௌன விரதத்திலையும் கிடைக்கும். நம்ம மனதையும் கட்டுப்படுத்தி பேச வேண்டியது மட்டும் பேசும், யாரையும் புண்படுத்தக்கூடாது. அதே போல மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மௌன விரதம் இருங்க. எப்படிங்க 6-7 நாள் மௌன விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீகால இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு வந்து பூஜை செய்யறதுக்கு தினமும் ஐயர் வருவாரு. அவர் என்ன தெரியுமா, பெரும்பாலும் பேச மாட்டாரு. எது கேட்டாலும் சைக்கிள்ல சொல்லுவாரு. எழுதி இல்லாட்டி காமிப்பாரு. அந்த மாதிரி எழுதி காமிக்கலாம், நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லையா, தேவையானதை மட்டும் பேசிக்கிட்டு மற்ற நேரத்துல வாய மூடிக்கலாம். அதுவும் கூட பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை சாப்பிட்றோம்ல, 2 வேளை சாப்பிட்றோம், அந்த மாதிரி கணக்குல வந்துடும். தேவையானதை மட்டும் பேசிக்கிட்டு நம்ம வாய மூடிக்கிட்டோம்னா அதுவும் விரதம் தான். அதனால நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இந்த முருகப்பெருமான் வழிபாட்டுல நிறைய முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் எல்லாம் நிறைய காதால கேளுங்க. நீங்க முருகப்பெருமானுடைய சிம்பிள் மகா மந்திரம், பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்றது ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜைகள் வந்து இந்த தொடர்ந்து 6 நாள்களும் செய்து 7ஆவது நாள் வந்து இந்த முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வானை திருமண கோலத்தை, முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை பார்த்துட்டு விரதத்தை நீங்க பாரணை, அதாவது துறந்து கொள்ளலாம். சரி, இந்த முருகப்பெருமான் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலை இருந்தால் சிலைக்கு முதல் நாள் அபிஷேகம் செய்து, வேல் இருந்தால் வேலுக்கும் அபிஷேகம் செய்து, வேலை வந்து ஒரு தட்டுல அரிசி வச்சு அந்த வேலை வச்சிருங்க. அதுல அரளிப்பூ, சிகப்பு அரளிப்பூ அல்லது சிகப்பு மலர்கள் ஏதாவது சாற்றி, அப்புறம் சிலைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல மணமான மலர்கள் நல்ல மணமாக வச்சுக்கோங்க. ஜவ்வாது இதெல்லாம் முருகப்பெருமான்னா ஜவ்வாது அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அதனால ஜவ்வாதெல்லாம் பூசி சந்தன குங்குமம் வச்சு விடுங்க. சந்தன அபிஷேகம் கூட செய்யலாம், பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சிலையும் படமும் வேலையும் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நைவேத்தியமாக நீங்க பாத்தீங்கன்னா தாளிச்ச சாதம் உப்பு இல்லாம செய்யலாம், இல்ல தயிர் சாதம் செய்யலாம், பால் சாதம் வைக்கலாம், நம்ம சமைச்சு வைக்கிறதா இருந்தா அப்படி வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து நல்லபடியாக சுத்தமாக சமைச்சு முதல் உணவை வந்து முருகப்பெருமானுக்கு படைத்து விட்டு பிறகு நாம உணவு அருந்தலாம். ஒரு வேளை சாப்பிட்றவங்களோ 2 வேளை சாப்பிட்றவங்களோ அந்த உணவை, அதாவது பிரசாதத்தையே உணவாக அருந்தலாம், சாப்பிடலாம். இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி தொடர் பூஜைக்கு வந்து கலசம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர் பூஜைக்கு கலசம் அமைப்பது ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த கலசம் அமைக்கிறது பத்தி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோஸ்ல ஒவ்வொரு முறையும் நிதானமாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கலசத்துல நீர் போட்டு, பன்னீர் இருக்கு இல்லையா, அதையும் ஊத்தி நம்ம வந்து நல்ல வாசனை திரவியங்கள் கொண்டு சந்தனம் கொஞ்சம் போட்டு சும்மா தெளிச்சு விட்டா கூட போதும். அதெல்லாம் வச்சு நம்ம கலசம் அமைக்கிறது கூட அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா கலசத்துல பச்சரிசி போட்டு வெத்தலை வைக்கலன்னா கூட கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, கொட்டைப்பாக்கு ஒண்ணு அந்த பச்சரிசியில போட்டுருங்க. 5 ரூபாயோ 10 ரூபாய் நாணயமோ அதுல போட்டுக்கோங்க. போட்டு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயில சந்தனம் பூசணும். சந்தனம் பூசி ஜவ்வாது நல்ல மணக்க அந்த தேங்காயில வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு 3 பட்டை விபூதி பட்டை இட்டு அதுக்கு நடுவுல ஒரு குங்குமம் வச்சு முருகப்பெருமானாகவே கருதி, அப்புறம் நீங்க அந்த தேங்காயை வந்து மாயில எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவுல வச்சுக்கிட்டு முருகப்பெருமானாக கருதி நம்ம வழிபாடு செய்யணும். வேல் வச்சு பூஜை செய்யறவங்க வேல்மாறல் படிக்கலாம். வேல்மாறல் படிக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதனால வேல்மாறல் படிக்க தெரிஞ்சவங்க வேல்மாறல் படிச்சுக்கோங்க. இப்படி இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறது, கந்தர் அனுபூதி, இல்ல கந்தருடைய நம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்றது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு அவருடைய நினைவாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு பூஜையை நிறைவாக செய்யுங்க. இப்போ நீங்க இதுல கேட்கலாம், இந்த 7ஆவது நாள் வந்து எப்போ நமக்கு பூஜை எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப எல்லாமே தொலைக்காட்சியில வருதுங்க, லைவாவே கிடைக்குது. அந்த லைவை பார்த்துக்கிட்டு முடிஞ்ச உடனே முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்த்து முடிஞ்ச உடனே உங்களுடைய விரதத்தை நீங்க துறந்து கொள்ளலாம். வழிபாடு கடைசியில ஆரத்தி எல்லாம் இன்னொரு முறை காமிச்சுக்கிட்டு இந்த கலசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல முருகப்பெருமானுடைய சிலையை எடுப்பதற்கு முன்னாடி, வேல் எடுக்கிறதுக்கு முன்னாடி, படம் தனியாக அமைத்து வழிபாடு செய்வதற்கு முன்னாடி ஆரத்தி தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சுக்கிட்டு வழிபட்டுட்டு நீங்க பூஜையை முடித்து கொள்ளலாம். சரி, இத்தனை சொன்னீங்கல்ல, இந்த மகா கந்த சஷ்டி விரத நாள் என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வருகின்ற 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல வருகின்ற 22ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 28ஆம் தேதி வந்து 7ஆம் நாளாக இருக்கு. முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் வந்து 28ஆம் தேதி நம்ம பார்த்துக்கிட்டு இல்ல கோயிலுக்கு போயிட்டு நேரடியாக கூட தரிசனம் செஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு நீங்க இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம். ஆனா ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி சாயங்காலம் நம்ம ஆரம்பிக்கணும். பிரதமை திதி வரும், அந்த திதியிலிருந்து இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம். 22ஆம் தேதி மாலை இந்த எளிய மகா கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நீங்க அதிக பலன்கள் கிடைக்கப்பெற்று நல்ல மகிழ்வாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேங்க. வீஹா ஆன்லைன்ல நிறைய எங்களுடைய வீஹா கடை இருக்கு இல்லையா, அதுல நான் நடத்துகின்ற வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல எங்களுடைய வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்ல முருகப்பெருமானுடைய சிலைகள் நிறைய வச்சிருக்கோம். குட்டி வேல் ரொம்ப அழகா இருக்கு, டிசைனர் வேல். அந்த வேல் வேணுங்கிறவங்க கூட வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி விலை தான், ரொம்ப அழகா இருக்கும். சின்ன சின்ன கபோர்ட்ஸ்லயே வைக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கு. திருத்தமா கருங்காலி வேல் இருக்கு, சஸ்திரபந்தம் யந்திரம் இருக்கு, சஸ்திரபந்தம் அமைப்பு வச்சு வேல் கூட இருக்கு. நிறைய முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் இருக்கு. நிறைய இன்னும் சிலைகள் இருக்கு, யந்திரங்கள், எல்லா வகையான யந்திரங்களும் நாங்க வச்சிருக்கோம். நாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன், அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேற்கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மேற்கொண்ட தகவல்கள் நான் சொல்றேன், கேளுங்க. வீஹா ஆன்லைன் அப்படின்றது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டவுன்லோட் செய்த பின்னாடி பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. இந்த வீஹா ஆன்லைன் எங்களுடைய ஆப்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க எந்த நாட்டிலேயாவது இருந்துகிட்டு நீங்க ஆர்டர் போடணும், இந்திய ரூபாய் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விதமான கரன்சி சேஞ்சிங்கும் நம்ம வீஹா ஆன்லைன் ஆப்ல கொடுத்துருக்கோம். எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஆப் தவிர எங்களுடைய வீஹா பொருள்கள் அனைத்துமே வீஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க பொருள்களை நேர்ல தாங்க பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. சரி இப்படி சொன்னா மொட்டையா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப், எங்க வீஹா கடைக்கான போன் நம்பர், அட்ரஸ், கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் எங்க வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதை பின்பற்றி நீங்க வரலாம். இன்னும் ஒரு சில தகவல்கள் முக்கியமானது நான் சொல்றேன். எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே விற்பனைக்கு கிடைக்காது. அப்படியே என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோ பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்க கடையில விற்பனை கொடுத்துட்டு இருக்கோம், இல்லைங்க அவங்க பொருள் தாங்க எங்க வெப்சைட்ல கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல அவங்க பொருள் தாங்க எங்க ஆன்லைன் ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், அது பொய்யான தகவல்கள். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.